இன்னும் சொல்லணும்னா போராமை குணங்கள், மனுஷங்கிட்ட உள்ள ஒரு மோசமான குணங்கள் அது ஒன்று. அது வந்து அதை ஒன்று கேட்டு வாங்கிட்டு போக மாட்டேன், எவன் இடைஞ்சல் பண்ணி விடுறாங்க. 3 பேர் மீன் பிடிக்க போயிருக்காங்க. மீன் பிடிக்க போனோன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். கடவுளே பார்த்து கடவுள் தேவதை வந்து உங்களுக்கு ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு வேண்ட கேட்டு சந்தோஷமா இருக்கணும்னா ஒருத்தனை கூப்பிட்டு கேட்டான், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அமெரிக்காவில் போய் பெரிய ஒரு இன்ஸ்டியூஷன் ஆரம்பிச்சு ரொம்ப நான் கோடீஸ்வரன் ஆகணும். சரி அப்படி ஆகட்டும் போகணும்னு அவன் போயிட்டேன் சந்தோஷமா. இன்னொருத்தன் என்ன உனக்கு என்ன ஆகணும் அப்படின்னு, நான் ஜப்பானில் போய் பெரிய ஃபேக்ட்ரி கட்டி நான் சந்தோஷமா இருக்கணும், நீ அப்படி ஆகும் போதும் அப்படின்ட்டோன்னா அவன் போயிட்டான். 3வது ஆளை பார்த்து உனக்கு என்ன வேணும், அவங்க போன 2 பேரும் திரும்பி இங்கே வரணும் அப்படின்னா பண்ணிட்டாங்க. இதனால என்ன இருக்குது, ஏதாச்சும் கேட்டு போயிருக்கலாம். இன்னும் சொல்லணும்னா இதே மாதிரி தான் 2 பேர் தவம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷமா. அப்போ கடவுள் வந்தார், 2 பேரும் ரொம்ப வருஷமா தவம் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. உள்ளவனை பார்த்து கேட்டார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி. நம்ம ஏதாச்சும் கேட்டு அவன் நம்மளோட கூட கட்டான அவமானம் போயிடும் சொல்லி முதல்ல அவன்கிட்ட கேளுங்க. அவன் என்ன இருக்கிறானா அதில் அதை விட எனக்கு 2 மடங்கு கூட வேணும் அப்படின்னு சொல்லி போய் அவன்கிட்ட கேட்டார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி. அவன் என்ன கேட்டான் அப்படின்னு, நீங்கள் என்ன ஆகுறீங்களோ அதில் 2 மடங்கு கூட வேணுமா அப்படின்னு. சரி சரி அப்படியா கேட்டேன் அப்படின்னு. எனக்கு ஒரு கண்ணு கூட போகணும்னு சொன்னான், எனக்கு 2 கண்ணு கூட போகும். அசத்தல் டிவி இது வெறும் பொழுதுபோக்கு சேனல் அல்ல, மக்களின் மனதை பழுது பார்க்கும் சேனல்.